இந்த இந்த குளிர்பானத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இதை நான் குடிச்சிட்டேன். இது யாருக்கு சொந்தம்? இந்த பாட்டு யாருக்கு சொந்தம்? உங்களோடது தான். என்னோடது தானே. எனக்கு இதில் ஸ்டிக்கரை ஒட்டி அதை வாங்குறேன். 9 ரூபா புது பாட்டில், 4 ரூபா வைங்க, 50 கோடி ஆச்சு ஒரு நாளைக்கு. அப்ப அந்த 50 கோடி ரூபாய் எங்க போகுது? ஏன் அதை வச்சு இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு சம்பளத்தை கொடுக்க வேண்டியதானே? அரசு 23 ஆண்டு காலமாக இந்த அரசாங்கத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறானே, அவனை பணி நிரந்தரம் செஞ்சு அவனுக்கு அந்த காலி பாட்டில இருந்து அவனை சம்பளம் போடலாம்ல. தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் நிதிஷ்குமார்ட்ட போய் கேட்கலாம்ல, ஐயா நீங்க எப்படியா 10 ஆண்டு காலமாக கடைகளை பூரண மதுவிலக்கு எப்படி அமல்படுத்துறீங்க, அதுக்கு என்ன வழின்னு போய் பாத்தீங்களா? கள்ளச்சாராயம்னா இப்ப பீகார்ல கள்ளச்சாராயம், அங்க ஒரு சட்டம் என்ன, கள்ளச்சாராயம் குடிச்ச செத்த ஒரு பைசா கிடையாது, செத்து தொலை. ஏங்க அரசுக்கு விரோதமா நீ குடிச்சிட்டு சாராயம் செத்து தொலைங்க. அதனால திராவிட கட்சிகளுடைய தொடர்ச்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதனால ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய மாற்றமோ எதுவும் வரப்போறது இல்லை. அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு என்ன தீர்வு? எங்க பார்ல பாதிக்கப்பட்டவனும் போர்ல பாதிக்கப்பட்டவனும், ஈரான்ல போர் நடக்கு, வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக 2031 இவரையும் தூக்கி எறிவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு இளைஞன் வருவான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யும். வணக்கம், நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் செல்லப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சார், முதல்வர் அவர்கள் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. இந்த சூழல்ல அதாவது மதுக்கடை ஊழியர்கள்லாம் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலயமா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால தான் இறங்கி போராட்டம் பண்றாங்களா? கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும்ல. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் போன மாதம் வரைக்கும் அவர் ஜனநாயகனாக இருந்தார், திரைப்பட ஜனநாயகனாக இருந்தார். இன்றைக்கி மக்கள் ஜனநாயகனாக மாறி அவருடைய அரசியல் நகர்வு 15 நாள் தான் ஆகுது. கண்டிப்பாக என்ன, அவருடைய அரசியல் நகர்வு ஒரு 15 நாள் தான் ஆகுது. வந்த உடனே டாஸ்மார்க் கடையை ஒரு 717 கடையை மூடுறாரு. அப்படின்னா 2003 டாஸ்மார்க் ஊழியர்களை வேலைக்கு எடுக்கும்போது பாட்டிலை எடுத்து கொடுக்குறவங்க 10,000 ரூபா டெபாசிட் பண்ணணும். அவங்களுக்கு சம்பளம் அன்னைக்கு ஒரு 3000 ரூபா. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் குடோனில் இருந்து லாரியில் ஏற்றிட்டு இங்கே எத்தனை இறக்குறான்னு வைக்கிற சூப்பர்வைசருக்கு 50,000 ரூபா டெபாசிட். இந்த விற்கிறவரை கண்காணிக்கணும், பாட்டில் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், இதெல்லாம். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 3000, 6000, 12,000ன்னு முன்ன சம்பளம் வச்சுருந்தாங்க. என்ன, இன்றைக்கி 10,000, 11,000, 12,000 இவ அவ்வளோதான் இன்றைக்கி சம்பளம். 6,000, 10,000, 12,000 சம்பளம். அதே ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 35,000 டாஸ்மார்க் ஊழியர்கள் பணியில் இருக்கிறாங்க. அவர்களை நியமித்தது யார் என்று சொன்னால் 2003 செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அதாவது தனியார் நடத்தி கொண்டிருந்த பார்களை அரசு எடுத்து நடத்த ஆரம்பித்து இது கொடுத்தாங்க. இப்போ சாதாரண சித்தாள் வேலைக்கு போகிறவங்க கூட இன்றைக்கி 800 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவங்க 20 நாளைக்கு வேலைக்கு போனாலுமே 16,000 ரூபா சம்பளம் வந்துடும். என்ன, இவங்க 10,000 ரூபாய்க்கு போய் பாட்டிலை எடுத்து கொடுக்குற அளவுக்கு இவங்க என்ன தியாகியா? டாஸ்மார்க் ஊழியர்கள்னா நாங்கள் இந்த நாட்டுக்காக, இந்த டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுக்காக பாட்டில்களை எடுத்து கொடுப்பதற்காக என்ன இப்போ ஐயா சொல்லியிருக்காரு, எங்கள் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு சம்பளமே வேண்டான்ட்டார், அரசு சம்பளமே வேண்டான்னு சொல்லியிருந்தார். எங்கள் அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 1991 வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 1 ரூபா போதுன்னாங்க. அப்படியா இவங்க சத்தியப்பிரமாணம் எடுத்து டாஸ்மார்க் ஊழியர் வேலைக்கு வந்தாங்க? கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்க, 10,000 ரூபா டெபாசிட் உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் பணியில் இருந்தோம்னா அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் செய்வாங்க, நமக்கு 60,000, 70,000 சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் 2003 இருந்து இன்னைக்கு 26, ஒரு 23 ஆண்டு காலமாக அவர்களுக்கு 3000 சம்பளம் ஆரம்பித்தது இன்னைக்கு 6,000, 10,000, 12,000 தான் நிற்காங்க. அப்போ அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் இருந்த அரசு எல்லாருமே அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது வாங்கிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு பாணியிலே அவங்க சொல்கிறாங்கல்ல, நீங்கள்
ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவர் வந்து மளிகை கடைக்காரர் வந்து அவரே கரண்ட் பில்லு கட்டுவார், அவரே கம்பெனி கடை வாடகை கொடுப்பாரு, அவரே குடும்பத்துக்கு வாடகை கொடுத்து குடும்பம் நடத்துவார். ஆனால் இந்த டாஸ்மார்க் ஊழியர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்களே கடை நடத்தணும், அவங்களே அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும். கடை யாரோட கடை? கவர்மெண்ட்டோட கடை. அதுக்கு அவங்க தான் வாடகை கொடுக்கணும், அதுக்கு கரண்ட் பில்லு அவங்க தான் கட்டணும். அதுக்கப்புறம் காலி பாட்டில் வாங்குறாங்க பாருங்க. ஏன்னா இங்கே வந்து ஒருத்தர் பாட்டில் எடுத்து கொடுப்பாரு, இவர் பாட்டை கொடுப்பாரு. டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுக்கு எங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு. கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கிற மதுப்பிரியர்களுக்கு பாட்டு எடுத்து கொடுப்பாரு. ஒருத்தர் அட்டைப்பெட்டியை கிழித்து அதுலேருந்து பாட்டு எடுத்து கொடுப்பாரு. அப்போ காலி பாட்டில் வாங்கணும்ல, அதுக்கு ஆள் வேணும்ல. உடனே ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாரு. அவனை பைத்தியக்காரனை வேலைக்கு வர்றேன், காலி பாட்டில் வாங்குறவன் நீ வேணா 6000 12,000 சம்பளத்துக்கு, இப்போ 300 சம்பளத்துக்கு 400 சம்பளத்துக்கு நீ வேலை செய்யலாம்டா. நான் செய்ய மாட்டாங்க. அவனுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி. அதான் சித்தாள் வேலைக்கு போகிறேன், கொத்தனார் 1500 போகிறேன், காலிப்பாட்டில் பொறுக்கி வைக்கிறதுக்கு இவரை மாதிரி தியாகமாக பண்ண முடியும்? இந்த 35,000 டாஸ்மார்க் ஊழியர் மாதிரி தியாகமாக பண்ண முடியும்? எனக்கு 1000 ரூபா கொடுத்தா தான் வருவாங்க. அந்த 1000 ரூபாயும் இவங்க தான் கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு அந்த டாஸ்மார்க் ஊழியருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அந்த 35,000 பேரை முதல்ல அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் டாஸ்மார்க் நிர்வாகம். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, பாட்டில் அவங்க மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, கால்நடைகள் பாதிப்பு, மலை பிரதேசம் வயல்வெளிகள் எல்லாம் கண்ட இடத்துல மதுப்பிரிய பாட்டில் எரியிறாங்க. அதனால் இந்த காலி பாட்டிலெல்லாம் நீங்கள் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வைக்கணும்னு ஒரு நம்ம கொங்கு நாடு ஈஸ்வரன் தான் முதல்ல ஒரு வழக்கை போட்டு சட்டமன்றத்தில் பேசினார். காலி பாட்டில்களை ஸ்டிக்கர் ஒட்டி வாங்குகிற வழக்கத்தை கொண்டு வரணும்னு அவர் தான் சொன்னார். ஆனால் அன்றைக்கி அவரெல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க. யார்? தாவேக்கா தான் தோக்கடிச்சிருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, காலிப்பாட்டில் கலெக்ஷன் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்கு. இப்போ உயர்நீதிமன்ற உத்தரவை மீற முடியாது, காலிப்பாட்டில் வாங்கித்தான் ஆகணும். அதனால் அவங்க அதுக்கு காசு கொடுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் எங்கே போய் காசை வாங்கிறது அப்படின்னா, டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள்ட்ட தான் 10 ரூபா வாங்குறங்கிறத இப்போ போயிட்டு. சார், இப்போ மது பிரியர்கள் கிட்ட இருந்து ஏன் சார் வாங்கினா, அதற்கு பதிலாக டாஸ்மாக் ஊழியர்கள் இப்போ எப்படி இறங்கி போராட்டம் பண்ணாங்களோ அது போல வந்து முன்னாடி எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அரசு ஏன் நீங்க இதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அரசு நேரடியாக கேள்வி கேட்டு அப்பையும் நிறைய போராட்டம் நடத்தினாங்க. அப்பையும் பயங்கரமான போராட்டம்லாம் நடத்தி பார்த்தாங்க. ஆனால் அவங்க செவி சாய்க்கலை. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாட்டுக்கு 10 ரூபா வாங்கிட்டு போ. நம்ம கரூரில் ஐயா சொன்னார்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா. உடனே சின்ன குழந்தை முதற்கொண்டு நண்பீஸ் எல்லாம் கும்மி அடித்து கும்மாளம் போட்டாங்க. கரூரில் கடைசியில் 41 பேர் செத்தாக தான் மிச்சம். இன்றைக்கி இந்த அரசியல் நகர்வு சேனலுக்கு பேச வருவதற்கு முன்னாடி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸுக்கு எத்தாப்பில் அப்படி வரும்போது 2 வீலர் ஓரமாக நிப்பாட்டிட்டு கேட்டேன், எதுவும் பாட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களான்னு. இன்றைக்கி தேதி 29. சிங்கப்பெண் திட்டத்தை இப்போ சாயந்தரம் திறந்து வைக்க போகிறாரு. கேட்டால் அது வாங்கத்தாங்கயா செய்கிறாங்கன்னு மதுப்பிரியர்கள் புலம்பத்தான் செய்கிறாங்க. இப்போ என்னதான் உத்தரவு போட்டாலுமே வந்து அந்த ஊழியர்கள் வாங்க தான் செய்கிறாங்களா? அவங்க இவர் என்ன பண்ண முடியும்? இதே போல பல வீடியோக்களும் வெளியே வருதே, அந்த 10 ரூபாய் வாங்காம இருக்கக்கூடிய மதுக்கடைகளும் எடுத்து போடுறாங்க இல்லையா? முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்குறது இல்லைன்னு நிறைய பேர். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே எந்த ஒரு பெண் இரவு நேரத்தில் தனியாக போய் வருகிறாளோ அன்றுதான் சுதந்திரம் அடைந்ததுன்னு எங்கள் மகாத்மா காந்தி சொன்னார். செல்லப்பாண்டி சொல்கிறேன், எந்த டாஸ்மார்க்கு மதுப்பிரியர் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை உள்ள டாஸ்மார்க்கு மதுப்பிரியர் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்கும். அதில் யார் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேராவது டாஸ்மாக் கடையில் வந்து பாட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்கலேன்னு சொல்கிறாங்க. அன்னைக்குத்தான் தமிழக வெற்றிக்கழகம் விஜயனுடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறத நிறுவனமாகும். அப்போ தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு மாநிலத்தில் செல்லப்பாண்டி ஏற்றுக்கொள்ள. அப்போ இந்த 10 ரூபாய் ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஒழிக்க முடியாதுன்னு இல்லை, அதாவது இந்த தமிழக வெற்றி கழகமே தவிச்சிட்டு கிடக்குங்க. அதே அரைக்கிணறு தாண்டிட்டு தன்னால் தவிச்சிட்டு கிடக்கு. அதாவது திராவிட கட்சிகளை அழித்து விட்டோம்னு சொல்றேங்க. அரைக்கிணறுன்னா நீங்க எதை குறிப்பிட்டு ஏங்க மெஜாரிட்டி தெரியாம சொல்லிட்டாங்க. 254 சட்டமன்ற உறுப்பினரில் 117 பேர் வேணும், ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கணும். 118 பேர் ஆதரவு தந்தால் தான் ஒரு முதலமைச்சரை சீட்டில் உட்கார முடியும். ஆனால் இவர் வாங்கியிருக்கிறதே 107 தான். அதுதான் காங்கிரஸ் அதாவது திராவிட கட்சிகளை இப்போ திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டானே. திராவிட கட்சியில் எங்கே வீழ்த்துனீங்க? திராவிட கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்டு
விடுதலை சிறுத்தைகள், நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இவங்கிட்ட எல்லாம் ஐயா சாமின்னு ஆதரவு கொடுத்து அவங்க காலில் போய் வீட்டுக்கு போய் சோபாவை அனுப்பி சால்வை போட்டு கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்காரு. வேற என்ன உங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லையே? கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னா அப்போ குதிரை பேரம் வந்து நடைபெற்றதுன்னு சொல்றீங்களா? குதிரை பேரமா கழுத பேரமாங்கிறது இப்போ பிரச்சனை கிடையாது. என்ன அவங்களே நீங்கள் போய் ஸ்டாலின் அவர்களை போய் சால்வை போடுறீங்க, சீமான் என்ன எத்தனை தொழில் சேஷ்டாரு அங்கே போய் சால்வை போடுறீங்க, சிவி சண்முகத்துக்கு சால்வை போடுறீங்க, வேலுமணிக்கு போய் போடுறீங்க. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் போடல? நேற்று போய் டெல்லியில் போய் ஐயா பாரத பிரதமர் போய் சந்திக்கிறீங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கீங்க, ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனை போய் ஏன் சந்திக்க மாட்டேங்க? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன? தமிழக அதாவது திமுக ஸ்டாலின் ஐயாவை போய் சந்திச்சேன்னா அவர் ஏற்கனவே தோல்வியில் இருக்கிறனால ஐயா ஏதாவது கோபமும் பட்டு தொலைச்சிடாத, ஏதோ குருட்டதிஷ்டத்தில் எங்காலும் ஜெயிச்சிட்டாரு, அதனால் கொஞ்சம் அப்படின்ட்டு கப்புனு காலில் விழுந்து சாலையை போட்டு வந்துட்டார். அங்கே சீமான்ட்ட போயிட்டு நீயும் தோத்துட்ட, ரொம்ப உணர்ச்சப்பட்டு கத்தாம கொஞ்சம் கம்முன்னு எரியா, ஒரு வடிவல் படத்தில் சொல்கிற மாதிரி கம்முன்னு எரியா அப்படிங்கிற மாதிரி அங்கே போட்டு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி ஐயாட்ட மட்டும் ஏன் போடலை? ஏன்னா அங்கேருந்து தான் ஒரு படத்தில் வடிவேலு இந்த இளநீ கடையில் இளநியை உருவாங்க ஒரு ஓரமாக இருந்து, அப்படி ஒவ்வொரு இளநீ அந்த கொத்தை உருவிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி உங்களுக்கு சிவி சண்முகத்திலேருந்து விஜயபாஸ்கர் வரைக்கும் அப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கிற நிலமையில் இருக்குது. என்ன அதனால் இது வந்து ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் வந்து அவரே ஸ்டெடியாக இல்லாத போது இந்த ஊழல் பிரச்சனைகளையும் இந்த டாஸ்மார்க் ஊழியர் பிரச்சனையும் வந்து ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஏங்க 35,000 டாஸ்மார்க் ஊழியர்கள்ட்ட சமாளிக்கணும்னா அதுக்கு தீர்வு வேணும்னா யார்கிட்ட வரணும்? தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் செல்லப்பாண்டியனையும் கலந்து பேசணும், அப்போ தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். சார், இப்போ இதற்கு இவர் தீர்வு கொடுக்கணும்னா எந்த மாதிரியான முறையில் அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே வந்து சங்க தலைவருக்கு லெட்டர் போடணும், ஐயா வாங்க கலந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போடுங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், காளிப்பாட்டில் இப்போ இந்த இந்த குளிர்பானத்தை நான் வாங்கிட்டு வந்தேன், இது வந்து ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், இதை நான் குடிச்சிட்டேன், இது யாருக்கு சொந்தம்? இந்த பாட்டில் யாருக்கு சொந்தம்? உங்களோடது தான். என்னோடது தானே. எனக்கு இதில் ஸ்டிக்கரை ஒட்டி அதை வாங்குறேன், 140 ரூபா சரக்கு 10 ரூபா ஒட்டி 150 ரூபா வாங்குறேன். அந்த காலி பாட்டில் கொண்டு போய் யாருக்கு போகுது? யாருக்கு போகுது? மறுபடியும் அரசுக்கிட்டே தான் போகுது. ஏங்க அரசுகிட்ட எப்படி அதை வாங்கி எங்க அனுப்புவீங்க? அது மதுபான ஆலைக்கு அனுப்புறீங்க. இந்த அந்த கோட்டர் பாட்டு தயார் பண்ணணும்னா 9 ரூபா ஆகும் செலவு. இந்த காலி பாட்டில் எங்க பாட்டிலேயே நுகர்வோர் படி ஒரு பொருளை வாங்கினா அது எனக்கு சொந்தம். அந்த காலி பாட்டில் ஏன்ட்ட இருந்து நீங்கள் காலிப்பாட்டில் கலெக்ஷன் பண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் குவிகின்ற காலிப்பாட்டுகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலிப்பாட்டில் அப்படியே மதுபான ஆலைக்கு அனுப்புறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 மதுபான ஆலைகள் இங்கே மது சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்கே தானே அனுப்புவாங்க? கண்டிப்பாக அங்கே தான் போகும். அப்போ ஒரு காலிப்பாட்டில் உற்பத்தி விலை 9 ரூபா, இந்த காலிப்பாட்டில் அங்கே அனுப்புறேன்னா நீங்கள் அப்படி என்ன ராசா மதுபான ஆலைகளுக்கு நீங்கள் காலிப்பாட்டில் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அதுக்கு அந்த பணம் எங்க போகுது? அந்த பணம் அதனாலதான் டாஸ்மார்க் ஊழியர் காலிப்பாட்டில் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இந்த காலிப்பாட்டில் நான் கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ணி வச்சு இது மதுபான ஆலைக்கு 100 கோடி ரூபாய் டெய்லி 100 கோடி ரூபாய்க்கு காலிப்பாட்டில் அங்கே மதுபான ஆலைக்கு போகுதுன்னா மதுபான ஆலை முதலாளி இந்த காலிப்பாட்டில் செகண்ட்ஸ் நான் குடிச்சு போட்ட பாட்டில் தான் 9 ரூபா புது பாட்டில் 4 ரூபா வைங்க, 50 கோடி ஆச்சு ஒரு நாளைக்கு. அப்ப அந்த 50 கோடி ரூபாய் எங்க போகுது? ஏன் அதை வச்சு இந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு சம்பளத்தை கொடுக்க வேண்டியதானே? அரசு 23 ஆண்டு காலமாக இந்த அரசாங்கத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறானே, அவனை பணி நிரந்தரம் செஞ்சு அவனுக்கு அந்த காலிப்பாட்டில இருந்து அவனை சம்பளம் போடலாம்ல. அதை நாங்க டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் அந்த பணம் வந்து அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசாங்கம் ஒட்டுமொத்தமா அதை இதுவரைக்கும் அரசியல் நகர்வு
சேனல் மூலியமா கேட்குறேன். இதை நீங்கள் அடுத்து கேளுங்க. போய் அதாவது அந்த காலி பாட்டிலுக்கு அதாவது தேவையான காசு வந்து ஒரு தனி நபருக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுமே சேர்ந்து பிரிச்சுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இனிமே தான் தெரியும். அந்த ஊழலற்ற நேர்மையான ஆட்சிங்கிறது இனிமே தான் தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லையே, அதுவே இன்னும் கட்டுப்படுத்த முடியல. அரசு டாஸ்மாக் ஊழியர்கள் இன்னைக்கு எங்களுக்கு சம்பளம் 10 பிரச்சனை பண்ற. காலி பாட்டில் வந்து 9 ரூபா பாட்டில் புது பாட்டில் தயாராகுது. அதை நீ மதுபான ஆலைக்கு முதலாளிகிட்ட பேசி உனக்கு காலி பாட்டில் அனுப்புறோம்ல, பாட்டிலுக்கு 3 ரூபா போட்டால் கூட என்னாச்சு? அது கோடிக்கணக்கில் வரும். அதை அரசு டாஸ்மாக் ஊழியர் சம்பளம் போட்டு போறேன்னு போக வேண்டியதானே? கண்டிப்பா. அப்போ தந்தை பெரியார் வாழ்ந்த பகுத்தறி பூமியிலே பேரறிஞர் அண்ணா மதுவில்லா ஆட்சி கண்ட அண்ணா பிறந்த மண்ணில இருந்துட்டு என்னமோ இவங்க நாங்கள் திராவிட கட்சிகளை அழித்து விட்டோம், திராவிட கட்சிகள் அழிந்து விட்டது, ஊழலற்ற ஆட்சியை நடத்துவோம். இவர் நம்ம புஷி ஆனந்த் அவங்க சொல்றாங்க ஊழலற்ற ஆட்சி, அதாவது ஊழல் என்று தெரிந்தால் உடனே கட்சி பதவி எடுத்துக்குவோம். ஊழல் இப்ப காலிபாட்டிலே ஊழல் போய்கிட்டு தானே இருக்கு. அந்த காலிபாட்டில் போற பணம் யார்கிட்ட போகுது சொல்லுங்க பாப்போம். ஆனா ஆட்சிக்கு வந்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. சோ இதுக்கு முன்னாடி இதே தான் நடந்துட்டு இருந்து. அப்ப இவ்வளவு நாளா வந்து ஆண்ட கட்சிகள் வந்து அந்த அதனாலதானே இப்ப விஜய் அண்ணா நண்பீஸ் அண்ணா எல்லாம் ஏன் ஓட்டு போட்டாங்க? அண்ணா வந்தாருன்னா பெண்கள்ல உங்களை மாதிரி இளம் பெண்கள் எதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே இப்பதானே நீங்க வெளியே கொண்டு வர யாரு? நாங்க அங்க அதாவது திமுகவும் அதிமுக நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நான் 2011 கட்சி சங்கம் ஆரம்பித்து எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஐயா கொஞ்சம் அளவாக அடிங்க, அது 4 பேருக்கு கொடுத்துட்டு இப்போ பண்ணுங்கன்னு காது கொடுத்து கேட்கல. இவன் குடியார சங்க தலைவர் இவருக்கு என்ன நம்ம விளக்கம் சொல்கிறதுன்னு கும்பகோணத்தில் குடியார மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியார் மண்ணிலே பிறந்த செல்லப்பாண்டியன் பகுத்தறிவு பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டியவர் தந்தை பெரியார். பாட்டிலில் பகுத்தறிவு ஊட்டிய கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக பகுத்தறிவு ஊட்டிய செல்லப்பாண்டியனுடைய பக்குவமான கருத்துக்களை அவங்க கேட்டிருந்தால் இன்னைக்கு ஆட்சி இழப்பு ஸ்டாலினுக்கோ அதிமுக எடப்பாடிக்கோ ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு இவருக்கு கேட்டாருன்னா இவருக்கு நல்லது, கேட்கலைன்னா சரி. இப்போ இதுல இன்னொரு முக்கியமா நம்ம பார்க்குது எப்படின்னா, நீங்க ஊழியர்களை வந்து முதன்மைப்படுத்தியே பேசுறீங்க. ஆனா மக்கள், ஏழை மக்கள் தான் அதிகமா குடிக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 10 ரூபாய் அதிகமா குடுக்கறது அவங்களுக்குமே வந்து ஒரு கஷ்டத்தை தானே என்ன, அதாவது குடிக்கிறன்னு முடிவாகி போச்சு. 140 ரூபா கொடுக்குறவரு கூட ஒரு 10 ரூபா கொடுக்கறதுனால ஒன்றும் குறைய போறது இல்லை. அவர்கிட்ட சொல்லிடலாம், ஐயா இதுவரைக்கும் திமுக அதிமுக பிரச்சனைன்றதுனால தானே மது பிரியர்களே வந்து அநியாயமா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு. அது இவர் இப்ப விளக்கமா சொல்லணும். இந்த காலி பாட்டில வச்சு ஒரு 35,000 குடும்பங்களால பிழைக்கும். அதனால இந்த காலி பாட்டில வந்து மதுபான ஆலைக்கு அனுப்புறோம், அது பேர்வாதி விலைக்கு எடுத்துட்டு அதுல தான் இவங்களை சம்பளம் போடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சும் வேலை முடிஞ்சு வச்சு. ஏன் இப்ப ஜூன் ஜூலைல வந்து மதுபான ஆலை மது பிரியர்களும் அரசை பார்த்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, நீங்க எங்க பணத்தை வாங்கி வந்து இது பணம், அதாவது ஏற்கனவே வெக்கம் இல்லாம நாங்கள் எங்களை அரசுக்கு போன தடவை இலவசங்கள் கொடுக்கறது எல்லாமே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதே மது பிரியர்களால் தான். அந்த அரசு டாஸ்மாக் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறேன்னு சொன்ன அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஐயா வீரமணியா இருக்கட்டும், நம்ம ராஜேந்திர பாலாஜி, நம்ம செந்தில் பாலாஜி, ஐயா முத்துசாமி, இப்போ அந்த நத்த விஸ்வநாதன் போன்ற அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க, அரசு இந்த 38,000 கோடி வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அரசு ஊழியர்களுக்கும் இலவசமும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதில் எங்களை கூப்பிட்டு அரசு இலவசம் கொடுக்கறது, அரசு ஊழியர்கள் சம்பளம் போடுறதே நீங்கள் எங்கும்போது இன்றைக்கி இப்போ புள்ளிவரம் எடுத்துருக்குறாங்க. 12% டாஸ்மார்க் மதுப்பிரியனுடைய வருமானத்தில் தான் இன்றைக்கி அரசு 3 லட்சம் கோடியில் வருமானம் வந்திருக்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஐயா வெள்ளை அறிக்கை விட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. வருமானம் வரல, அதாவது 5 லட்சம் கோடி கடன்னு சொல்கிறாங்க. ஏன் கடன் வந்து இப்போ சென்ற ஆட்சி அண்ணா காலத்தில் இருந்து அது படிப்படியாக வந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடை இருக்குது. அது வேற. நான் என்ன சொல்கிறேன், பாட்டில் டாஸ்மார்க் ஊழியர் பிரச்சனையும் தீரணும். மதுப்பிரியர்கள் வந்து இப்போ நீங்கள் உடனே 717 கடையை நாங்கள் மூட போகிறதான்னு உத்தரவிட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2020 கடையை மூடலையா? 500 கடையை மூடினார்ல? இல்லை, 5 வருஷமாவே மொத்தமாக 500 கடை தானே மூடியிருக்காரு. சரி, இவர் எப்போ மூடியன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? கிட்டத்தட்ட இப்போ வந்து 514 கடைகள் மூடப்பட்டிருக்கிறதாவும் இன்னும் கொஞ்சம் கடைகள் தான் இருக்கு. அந்த 500 கடையை தானே ஸ்டாலின் மூடினாரு, அதுக்கு முன்னாடி எடப்பாடி மூடினாரு, ஜெயலலிதா மூடினாங்க. இப்போ இவர் வந்து ஏன் அப்படி, அது என்ன உங்களுக்கு நியூமராலஜியா? 500னா
அதிமுக திமுக இவர் என்ன 717 717 கூட்டுங்க 7 1 எவ்வளோமா 7 1 8 8 7 15 5 1 6 அவங்க 5 இவங்க 6 இந்த கூட்டி கடை பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். அது என்ன 7 ஏன் மொத்தமா 717 கடையை அவங்களுக்குலாம் நம்ம டைம் கொடுத்தாச்சு. 5 வருடம் பல வருடங்கள் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு. சரி, சோ இவருக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா? என்ன டைம் இருக்கு? மூட போறாரா இல்லனா வந்து பாதி இந்திய திருநாட்டிலே இந்தியாவிலேயே பூரண மதுவிலக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதி தான். பீகார் தெரியுமா? பீகார் மாநிலத்தில் 240 தொகுதி. அங்கே ஆட்சியில் இருக்கின்ற நிதிஷ்குமார் இப்ப போன மாசம் தான் அவர் முதல்வர் பதவியை விட்டுட்டு அவர் மத்திய அமைச்சராக போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கார். 2016 ஜெயலலிதா ஆட்சியில இருந்து இன்னைக்கு 2026 10 ஆண்டு காலம் பீகாரிலே மதுவில்லாமல் ஆட்சி செய்தவர் நிதிஷ்குமார் இன்னைக்கு உயிரோட இருக்காரு. நேற்று போய் மோடியை போய் பார்த்த தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் நிதிஷ்குமார்ட்ட போய் கேட்கலாம்ல, ஐயா நீங்க எப்படியா 10 ஆண்டு காலமாக கடையில பீகார்ல டாஸ்மாக் கடை பூரண மதுவிலக்கு எப்படி அமல்படுத்துறீங்க, அதுக்கு என்ன வழின்னு போய் பார்த்தீங்களா? சைன போனையே அப்படி போய் போஸ் கொடுத்து பிரதமரையும் நிர்மலா சீதாராமன் மாதிரி ஓடியாட்டீங்க. இப்போ நீங்கள் எங்கே மூடுவீங்க? 717 கடையில் 440 கடை தான் மூடியிருக்கேன்னு மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேகா வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திமுக அதிமுகவுடைய தொடர்ச்சி தான் தாவேகா. ஏன்னா தாவேகாவில் உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறதுக்கு 4 காலில் திமுகலேருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நம்ம அமமுக குக்கூர் இதுதான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களை ஒன்றும் மெஜாரிட்டியா தமிழக மக்கள் ஜெயிக்க. இந்த கடைகள்லாம் அரசு மூடாது அப்படின்னா அப்போ மது கடைகள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் பெரும் அளவுல வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு வழிவகை செய்தா? அதாவது 71 பேரறிஞர் அண்ணா வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறார். மதுவினால் வரக்கூடிய வருமானம், அந்த மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த தமிழ்நாடு முழுவதும் தாய்மார்கள் சிந்துகின்ற கண்ணீரை என்னால் காண சகிக்க முடியாது. அதே நேரத்தில் அதனுடைய வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை நக்குவதற்கு சமம், அதனால் நான் திறக்க மாட்டேன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவுடைய கட்சி திமுக, அந்த அண்ணாவை பேரை சொன்ன அதிமுக, இவர்கள் எல்லாம் நாங்கள் மதுவே இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி அண்ணா வரை, அண்ணாக்கு முன்னாடி பெருதலை பக்தவச்சலம், காமராஜர், ஓமந்தூரா ரெட்டியார், சுப்பராயலு, குமாரசாமி ராஜா மகத்தான ஆட்சி கண்டவர்கள். மது இல்லாமல் ஆட்சி செய்த மகத்தான முதல்வர்கள் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. மது இல்லாமல் எங்களால் ஆட்சியை செய்ய முடியாதுன்னு ஆட்சி செய்தவர்கள். அதாவது இந்த மதுபானங்கள் வந்து அரசுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கள்ளச்சாராய பிரச்சனை வந்து அதனால நிறைய மக்கள் உயிர். அதே நான் என்ன சொல்றேன்னா, கள்ளச்சாராயம்னா இப்ப பீகார்ல கள்ளச்சாராயம் அங்க ஒரு சட்டம் என்ன, கள்ளச்சாராயம் குடிச்ச செத்த ஒரு பைசா கிடையாது, செத்து தொலை. ஏங்க அரசுக்கு விரோதமா நீ குடிச்சிட்டு சாராயம் செத்து தொலைங்க. சட்டத்துக்கு புறம்பாக கள்ளச்சாராயம் குடிச்சா அந்த உயிர் அந்த நாட்டுக்கு தேவையில்லை. அப்புறம் ஏன் தமிழக அரசு மட்டும் அவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம்? அதுதான் அதாவது இவங்க அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும், பிற மத்திய அரசு தலையிடும், உள்துறை தலையிடுங்கிறது இது பூசி மெழுகுனதுனால தான் உங்களை ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு நண்பா நண்பீஸ் எல்லாம் எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க? விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கள்ளச்சாராயம் இதுக்கெல்லாம் 15 லட்சம் கொடுத்தது, அங்கிட்டு கடையில் வச்சு தாய்மார்கள் சீரழிஞ்சாங்க. அதுக்காகத்தானே எங்கள் மாமா வந்தால் கடையை மூடுவார், எங்கள் அண்ணன் வந்தால் கடையை மூடுவார், எங்கள் சித்தப்பா வந்தால் கடையை மூடுவார்னு சொன்னாங்க. இப்போ இவர் அதைத்தானே செய்கிறாரு. திமுக என்ன செஞ்சது? விவசாய கடன் தள்ளுபடி இவர் பண்ணியிருக்கிறாரு, அவரும் பண்ணியிருக்காங்க. ஏன் எடப்பாடி பண்ணலையா? பண்ணியிருக்காரு. என்ன சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னைக்கு ஈவினிங் 29 சாயந்தரம் 4 மணிக்கு பண்ணுறாங்க. அந்த சிங்கப்பெண்லாம் இப்போ எங்கேருந்து வந்திருக்காங்க? ஏற்கனவே புதுசாக நீ வேலைக்கு ஆள் எடுத்திருக்கீங்களா? இல்லை, இருக்கிற ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கீங்க. வேஷ்டி சட்டை மாட்டிக்கிட்டு போய் முதலமைச்சர் உட்காந்து நீ கோட் சூட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையில் என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் மகளிர் காவல் நிலையம் உருவாக்குனாங்க. அதில் வேலை வாய்ப்பில் இருந்தவங்க ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் மகளிர் காவல் நிலையத்தில் இருந்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கீங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கம்பீரமாக உட்கார அவங்களுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை. இதில் என்ன மாற்றம்? அது வரைக்கும் சிரிக்கிற பெண்களாக இருந்தாங்க.
இல்ல ஏன்னா திமுக ஆட்சி காலகட்டத்துல அதிமுக ஆட்சி காலகட்டத்திலாம் அரசு அதிகாரிகள் காவலர்கள்லாம் வந்து சரியா அவங்களோட வேலையை வந்து செய்யல, இருக்கிறவங்க கரெக்டா வேலை பார்த்திருந்தாலே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது இல்லையா? அதாவது இல்லைன்னு சொல்லலை, அதாவது அந்த அளவுக்கு இருந்ததை நீ மாற்றம் அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும்ல, மாற்றத்துக்கான தொலை நானும் எவ்வளவோ பார்க்குறேங்க, ஒன்று கண்ணு கட்டிய தூரம் ஒன்றும் வந்து தெரியவில்லை. இருக்கிற போன ஆட்சியில் இருந்தவர் தான் இன்னைக்கு காவல்துறையில் அதிகாரியாக இருந்தவர் தான் இன்னைக்கு இவர் துறையை மாற்றி கொடுத்துருக்கிறாரு. இருந்தவங்களை தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எல்லாம் துறைகளை மாற்றி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ என்னத்தை இவர் மாற்றிட போகிறாரு? இவர் உட்காந்துருக்கிறது திராவிட கட்சியினுடைய சப்போர்ட்டாக தான் உட்காந்துருக்கிறாரு. டெய்லி நம்ம ஆதவ அர்ச்சனா சொல்கிறாரு 90% பேர் அதிமுகலேருந்து என்ன வந்துரு சனி ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கெல்லாம் வராங்களோ எல்லாம் கூப்பிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன ஆச்சு? இருக்கிற ஒரு கட்சியை கலைச்சி அதுலேருந்து ஆளுகளை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே விடுறதுக்கு பேர் புதிய கட்சி, புதிய மாற்றம். அப்போ அங்கே செஞ்சது தானே இங்கே வந்து செய்ய போகிறாங்க. அதனால் திராவிட கட்சிகளுடைய தொடர்ச்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதனால் ஒன்றும் கிடையாது, ஆனால் ஒரு பெரிய மாற்றமோ எதுவும் வரப்போகிறதில்ல. ஏதோ ஒரு ஆசைக்குழாயில் இன்றைய தலைமுறையினர் வந்து ஓட்ட போட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் எப்படி இவர் ஆட்சி நடத்த போயிடறாங்க பார்த்து தான் நம்ம எது சொல்லணும். சார் நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்லாம் வந்து சொல்கிறீங்க, அதாவது இவங்கெல்லாம் வந்து பூரண மதுவிலக்கு வந்து கொண்டு வந்தாங்க, ஆனால் தமிழகத்தில் ஏன் முடியாது அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக, அதாவது பூரண மதுவிலக்கு இந்த முறையில் நீங்கள் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 23. 23. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, ஆகலை. போன வாரம் 21 வயசுக்கு உள்ளவர்களுக்கு மது கொடுக்கக்கூடாது, போதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 21வது வயசு நைட்டு முடிஞ்சு வச்சு அப்போ தண்ணி அடிக்கலாமா? அதாவது அது ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சிலையும் அம்மா ஆட்சிலையும் அது 21 வயசு அப்போவே டாஸ்மார்க் என்னைக்கு உதயமாச்சோ சில்லறை அன்னைக்கு இருக்கு. 21 வயசு யாரும் செயல்படுத்தல. இல்லை கேளுங்க, 21 வயசு. அதான் நான் என்ன சொல்றேன்னா 21 வயசுக்கு உள்ள அப்பா அம்மாவுடைய பராமரிப்பில் தான், கண்காணிப்பில் தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு நான் இல்லைன்னு சொல்லல, 15 வயசுல கூட போதை அதையெல்லாம் அதையெல்லாம் கண்டுகொள்ளாதனால தான் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அப்போ அதே தப்பத்தான் நீங்கள் செய்றீங்க. 21 வயசுக்குள்ள அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வயசு 23 ஆகுது. 21 வயசுக்கு அப்புறம் ஒரு கல்லூரி படிப்பை முடித்தவன் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பான். அது முடிச்சதுக்கப்புறம் அவன் சமூகத்துக்குள்ளே வரான். கன்னியாகுமரியில் இருக்கிறவன் சென்னைக்கு வரான், திருநெல்வேலியில் இருக்கிறவன் வரான், ராமநாதபுரம், கோயம்புத்தூர் இங்கிட்ட இருந்து சென்னைக்கு வேலை வாய்ப்பை வராங்க, இப்படி போகிறாங்க. அப்போ சமூகத்துக்குள்ளே தள்ளப்படுகின்ற பொழுது தான் அவன் அந்த போதை கலாச்சாரத்துக்குள்ளே அதிகமாக ஈடுபடுவான். 21 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும், 21 வயசுக்கு மேலே மது பழக்கத்தை ஏதோ பழகிட்டான்னு வைங்க. உங்களை மாதிரி பெண்களை வந்து ஒரு 25 வயசில் பெண்கள் கல்யாணம் முடிக்க வேண்டியது. கல்யாணத்து அன்னைக்கு ஒரு மது பாட்டிலையும் கிட்ட மங்கையும் பக்கத்தில் வச்சா எதை தொடுவான்? நீ ஏற்கனவே திமுக அதிமுக செஞ்சதுல 21 வயசுக்கு மேலே அவன் அது அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய சமூகத்துக்குள்ள வரும்போது அவன் தள்ளப்படுகிற பாதிப்பு வந்து அப்பதான் ஆரம்பம். அவன் குடிக்க அடிமையாகிறான். இல்ல இதுக்கு முக்கியமான காரணமே ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் குடிக்கிறதுனால. ஏன் ஸ்கூலுக்கெல்லாம் எங்க ஐயா ஸ்டாலின் சொல்லலையா, மது போதைக்கு அடிமையாகி விடாதீர்கள் மன்றாடி கேட்கிறேன் அவர் சொன்னார்ல. இது காரணம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா 21 வயசுக்குள்ள போதைப் பொருட்களும் அந்த மிட்டாய் சாக்லேட்டு மிட்டாயிலெல்லாம் போதை கலாச்சாரம் இருக்குங்கிறது போன ஆட்சியில் நடந்ததை கட்டுப்படுத்தணும். 21 வயசு சார், அதுக்கு தான் இதை கட்டுப்படுத்த அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தா? அதைத்தான் சொல்றாங்க. இது வந்து 30 வயசு ஆக்கணுமா? 30 வயசு ஆக்கினா தான் அந்த இளைஞன், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் 30 வயது வரைக்கும் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாதான், அதாவது கட்டுப்பாடு வைத்தா தான் அவன் 25 வயசுல 27 வயசுல கல்யாணம் முடிச்சாலும் 21 வயசுல இருக்கிற பெண்கள் அவங்க கல்யாணம் முடிச்சா தான் குடும்பமா இருக்கும். 30 வயசுக்கு மேல கணவன் மனைவியாக இருந்து அவர்கள் பிள்ளை குட்டியோட அவர்கள் மன வாழ்க்கையை துவங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே தண்ணி அடிக்கிற சிந்தனை வராது. அப்போ உங்களுடைய ஆட்சி 26லேருந்து 31க்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு மதுவற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வழியாக இருக்கும். நாங்கள் பள்ளி குழந்தைகளையும் இதை கட்டுப்படுத்த போறோம்னா அங்கே வாத்தியார் இருக்காரு, இங்கே அப்பா ஆத்தா இருக்காரு, அவங்க கட்டுப்படுத்த போறாங்க. நீங்க இந்த வயசை கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியலங்கிறது 30 வயசு ஆக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இளைஞர்களுடைய தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள்
பாதுகாக்கப்படுவார்கள். என்ன இது வந்து 15 நாள் ஆகுது, அதன் அடிப்படையில் வந்து பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வந்திருக்கணும். இல்லை 30 வயசு ஆக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக 30 வயசு வரைக்கும் மது கலாச்சாரம் இல்லைங்கும் போதே அந்த இளைஞர்கள் இளைய சமுதாயம் பாதுகாக்கப்படும். சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 21 வயசுன்னு சொன்னதுக்கே நிறைய பேர் பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சாங்க. என்ன அது ஆதார் கார்டு லைசன்ஸ்லாம் செக் பண்ணிட்டா வந்து மது பாட்டில்லாம் வந்து கொடுக்க முடியும், அவ்வளோ கூட்டம் வந்து அந்த நேரத்தில் இருக்கு, ஒவ்வொருத்தரையும் வாங்கி வாங்கி பார்த்துட்டா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம். அதுதான் அப்படி 30 வயசு கொண்டு வந்தாலுமே அப்போ மட்டும் செக் பண்ணிட்டா கொடுக்க போறாங்க. 30 வயசு 21 வயசுங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தடுமாறக்கூடிய வயசு. ஆனால் 30 வயசு நான் முகரை பார்த்தாவே தெரியும். அவன் அவன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் இவருக்கு எத்தனை வயசுங்கிறதுக்கு அது பெரும்பாலும் தெரியும். நம்ம தொலைநோக்கு பார்வையில் சமூக பார்வை தான் பார்க்கணும். சமூகத்துடைய இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் எதற்காக இளைஞர்கள் வாக்களித்தார்கள்? சமூக மாற்றம். நீ வந்தேன்னா மதுக்கடையில் மூடணுங்கிற எண்ணம் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை. ஆனால் அதுக்கு உண்டான வேலையை செய்யலையே. அந்த ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். அதை திமுகவும் அதிமுக செஞ்ச தவறை தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் நான் அதை சொல்ல வரேன். அதனால 30 வயசுங்கும் போது அழகாக தெரிஞ்சு போகும். கல்யாணம் கண்டிப்பாக 30 வயசுனா 90% பேர் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இளைஞர்களும் இளம்பெண்களும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அப்போது அந்த குடும்பம் வந்து மாற்றத்துக்கான இதாக இருக்கும். ஒரு 50% மது கலாச்சாரம் குறையும். இப்போ எனக்கு 58 வயசு ஆகுது, என் பையனுக்கு ஒரு 21 வயசு 22 வயசு ஆகுதுன்னா விஜய் வந்து 30 வயசு வரைக்கும் கிடையாது மதுக்கடைகள் எல்லாம் சரக்கு தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்னா பட மாட்டேன்னா? கண்டிப்பாக சந்தோஷம். அதெல்லாம் இல்லை. நாங்கள் விஜய்கிட்ட வந்து என் மகன் வந்து 21 வயசுல குடிக்கிறத வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. நான் சந்தோஷப்படுறேன். நான் குடிக்கு அடிமையானதுனால நான் முடியலைன்னா கூட என் பையன் நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன். இப்போ மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்கிற குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்தாலும் அதில் போயிட்டு உரிய சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தால் கூட திரும்ப குடிக்கத்தான் போகிறாங்கன்னு ஒரு தவறான தகவலை சொல்கிறார். அதனால் இதெல்லாம் தமிழ்நாடு டாஸ்மார்க் ஊழியர்களை எப்படி கலந்து பேசுகின்றாரோ அதே போல் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற குடிமை மதிப்பு பிரியர்களுடைய தலைவரையும் கலந்து ஆலோசித்து ஒரு குழு அமைத்து செய்தால்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். சார் இப்போ இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் வந்து ரூல்ஸை கொண்டு வந்தாலும் எவ்வளோ கட்டுப்பாடுகள் எடுத்துகிட்டு வந்தாலுமே இது வந்து ஒரு தனி மனிதனா பார்த்து திருந்தாத வரைக்கும் மதுவை வந்து ஒழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. சரி, அப்படின்னா நிதிஷ்குமார் எப்படி ஒழிச்சாரு? 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அங்கே 3 முறை பக்கத்து மாநிலத்திலேயோ பக்கத்து அது நான் என்ன சொல்றேன்னா அதாவது நிதிஷ்குமார் அங்க பீகார் பக்கத்துல ஒரிசா இருக்கு, அங்க சுற்றி எல்லா மாநிலம் இல்லையா இருக்கு. அவரும் இந்த மண்ணில் பிறந்த இந்திய குடிமகன் தானே. நான் எடுத்துக்காட்டு அழகா சொல்றேன். நிதிஷ்குமார் பீகாருடைய மாநில முதல்வர். அங்கே மருத்துவ செலவுக்கும் குடும்ப வறுமையையும் இவர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து மதுக்கடையை மூடுனதுனால அங்க பெண்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கிறது, அந்த ஆரோக்கியம் மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கிறது என்ற புள்ளிவிவரம் சொல்லுது. அங்கே நம்ம அந்த கருணாநிதி நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற கற்பூரம் போல இந்த டயலாக் வெட்டியா பேசினா பேசிட்டு இருக்கலாம். ஏங்க அப்படி என்ன நீ பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமியவும் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதலமைச்சரையும் பக்கத்து இருக்கிற மாநிலத்து முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு நிறைய மது பிரியர்கள் நீங்க அந்த 500-400 கடைகள் மூடுறதுக்கே வந்து நீங்க இந்த மாதிரி மூடிட்டீங்க, மொத்தத்தையும் மூடிட்டீங்கன்னா நாங்க தற்கொலை பண்ணிப்போம், எங்களால இருக்கவே முடியாதுன்னு இன்னும் உண்மைதான். ஒரு 400 கடையை மூடுனா ஒரு கடைக்கு 100 பேர்னா 40,000 பேர். 400 கடை இப்ப மூடி இருக்கிறாரு, 440 கடை மூடி இருக்கிறாரு. நம்ம மதுவிலக்குத்துறை அமைச்சர் இப்ப புள்ளி வர சொல்லியிருக்காரு. 440 கடைக்கு ஒரு கடைக்கு 100 பேர்னா எவ்வளவு? 44,000 பேர். அப்போ ஒரு இப்போ ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த இன்னைக்கு ஐயா விஜய் அவர்கள் கோட் சூட் போட்டு வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சட்டை பட்டு வேஷ்டி போயிருக்க டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டார். ஆனால் நாங்கள் 23 ஆண்டு காலமாக உடம்புக்குள்ள எந்த சரக்கு, அதாவது 2003 47 வகையான சரக்கு அறிமுகப்படுத்துனாங்க. இன்னைக்கு 450 வகையான சரக்கு. அதில் எந்த சரக்கை குடித்தோம், அதில் என்ன, அதனால என்ன பாதிப்புன்னு தெரியாமல் குடித்த ஆளுகளை 450 வகையான சரக்கு டாஸ்மாக் கடையை வித்துக்கிட்டு இருக்கேங்க. அந்த குடித்த திடீர்னு 440 கடையை மூடிட்டேன்னா எங்க உடம்பு நிலை என்ன நிலைமை இருக்கும்? அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு என்ன தீர்வு? எங்க பாரில் பாதிக்கப்பட்டவனும் போர்ல பாதிக்கப்பட்டவனும் ஈரான்ல போர் நடக்கு, அங்க பொதுமக்கள் மேல குண்டை தூக்கி போட்டுறான்,
அங்கே குற்றுயிரும் குலையுரமா காயம்பட்டு கை கால் இல்லாமல் கண்ணு போய் கிடக்கான். அதுக்கு ரெட் கிராஸ் செஞ்சுலை சங்கம் போய் அங்கே போய் அதுகளை பாதுகாத்து எல்லாம் எடுக்காங்க. நீங்கள் 440 கடையை மூடி 44,000 பேரை விட்டுட்டீங்கன்னா அப்போ எங்களை திரும்ப பழைய லெவலுக்கு கொண்டு வரது உங்கள் கடமை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையம் வேணுமா வேண்டாமா? ஒரு தனி ஆஸ்பத்திரி வேணுமா வேண்டாமா? அதெல்லாம் செய்யாமல் மூடிட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம்? கிடைக்கல, அக்கம் பக்கம் பார்ப்போம், பிற 2 வீலர் எடுத்துட்டு அடுத்து பக்கத்தில் போவோம். அதே அப்போ இந்த கொரோனா காலகட்டத்திலையும் மதுக்கடைகள் வந்து மூடப்பட்டு தான் இருந்தது. அப்போ மதுப்பிரியர்கள் வந்து அவங்களால அந்த நேரத்தில் சமாளிக்க முடிஞ்சது. அதை ஏன் வந்து லைஃப் லாங் அவங்களால சமாளிக்க முடியாது? ஏன் லைஃப் லாங்காக இந்திய நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூடித்தானே வச்சிருந்தாரு. 3 மாதம் மூடி இருந்தார்ல. ஏன் மொத்தமாக அந்த பாரத பிரதமர் வந்து மொத்தமாக மூடி இருக்க வேண்டியதானே? நாங்கள் என்ன வேண்டாம் சொன்னோம்? அது அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மது பிரியர்களை திருத்ததை விட கவர்மெண்ட் வந்து திருந்தணும்னு சொல்ற மாதிரி அவங்க நடிக்காங்க, அவ்வளவுதான். அவங்க அதாவது அரசாங்கம் வந்து எடுத்துக்காட்டு சொல்றேன். பீகார்ல மூடி இருக்கிறாங்க, டெல்லியில குடிக்கிற வயசு 25, தமிழ்நாட்டில் வயசு 21. ஒரு மனுஷன் அவன் குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் பார்க்கறதுக்கே இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், ஒரு 30 வயசு ஆக்கு, உன்னால முடியலையா? 30 வயசு ஆக்கணுன்னா இந்த 5 வருஷத்துல ஒன்று கையெடுத்து கும்பிடுவாங்க, நிறைய கும்பிடுவாங்க. நான் எதையும் செய்யாமல் நடித்தேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. தீர்வுகள் இந்திய திருநாட்டிலேயே மதுவிலக்கு அமுல்படுத்திய நாடு தமிழ்நாடு. அதனால் நீங்கள் வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் மக்கள் வந்தது ஏமாற தயாராகவில்லை என்பதை இந்த 2026 தேர்தல் தெளிவாக வச்சிருக்காங்க. போம் பணமா வேண்டாம், நான் இந்த ஜாதியா வேண்டாம், மதமா வேண்டாம், மதம் ஜாதி பணம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து இந்திய திருநாட்டுக்கே வழிகாட்டிய நாடு தமிழ்நாடு இன்னைக்கு. அதனால இன்றைய இளைஞர்களை எவனாலையும் ஏமாற்ற முடியாது, இளைஞர்களையும் யாரையும் ஏமாற்ற முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பை விஜய் அவர்கள் அவருடைய அமைச்சர் பெருமக்கள் சரியாக ஆலோசனை செய்து வழி நடத்தினால் மட்டுமே உங்கள் ஆட்சி தொடரும். இல்லை என்று சொன்னால் விஜயை போன்ற இன்னும் இளைஞர்களே இன்னொரு முதல்வர் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக 2031 இவரையும் தூக்கி எறிவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு இளைஞன் வருவான் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். சார், இப்போ இந்த 4000 கடைகளும் வந்து மூடப்பட்டுட்டால் அவங்களுக்கு மாற்று வேலை வந்து அதுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா அரசாங்கத்துக்கிட்ட? அதனால கூட மூடாம இருக்கலாம் இல்லையா? இன்னும் 4000 கடையில் அதான் சொல்ல, ஒரு 35,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா? 35,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. அவங்களுடைய தகுதி அடிப்படையில் எத்தனையோ துறைகளில் இருக்குது. என்ன, அவங்க எல்லாமே ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. எல்லாம் 10, 12 அதிகபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த வயசுக்கு தகுந்த வேலையை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அது போக மனிதாபிமான அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஆரம்பத்திலேயே கையெழுத்து போட்டது டெபாசிட் 10,000 50,000 டெபாசிட் பண்ணி 2003 கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. இது நிரந்தரம் இல்லை. எப்போ காசு கொடுத்து வேலை வாங்கின ஆட்கள் அப்படின்னு சொல்றீங்களா? காசு கொடுத்து இல்லாமல் காசு கொடுத்து வேலை வாங்குறது வேற, காசு டெபாசிட்டுக்கு பண்ணிட்டு வர்றது. அதாவது அந்த இப்போ என்னை நம்பி ஒரு சரக்கு எடுத்து கொடுக்குறேன்னா பாட்டு உடஞ்சாலோ ஒரு 10,000 டெபாசிட்டு டேமேஜ் ஆச்சுன்னா கழிச்சிருவேன், உன் டெபாசிட்டில் கழிச்சிருவேங்கிறது தான் விஷயம். என்ன, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்துக்காக அரசாங்க அதாவது ஒரு தொகுப்பூதிய மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது நாங்கள் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வேண்டுகிறது. அதனால் இது பெரிய விஷயமே இல்லை. அப்போ ஒருவேளை முதல்வர் அவர்கள் இவங்களுக்கு சம்பள உயர்வை ஏற்றி கொடுத்தால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறத வந்து நிப்பாட்டுவாங்களா? நிச்சயமாக. என்ன அதான் சொல்றல, காலிப்பாட்டில் கம்பெனிகளுக்கு போகிற காலிப்பாட்டில் கம்பெனிக்காரன் வாங்குற காசு எங்கே போகுது? நான் இப்போ கேட்குறேன், அரசியல் நகர்வு மூலியமாக நான் கேட்குறேன். விஜய் மதுவிலக்குத்துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும் பதில் சொல்லணும். இந்த காலிப்பாட்டில் வாங்கிட்டீங்க, இந்த காலிப்பாட்டில் எங்கே அனுப்புறீங்க? ஓசி அனுப்புறீங்களா? அதுக்கு வண்டி வாடகை இவர் வாங்கி வைக்கிறதுக்கு இவர் கொடுக்காரு, எங்கிட்ட 10 ரூபா வாங்கி. அப்போ அது வண்டியில் ஏற்றி எங்கே போகுது? அதுக்கு யார் காசு கொடுக்கா?
அந்த காலிபாட்டில் ஊழியர்கள், அதாவது மதுக்கடை ஊழியர்கள் தான் கொடுக்குறாங்களா ஏத்தி அனுப்புறதுக்கும்? சரி, அப்படியே போனாலும் இந்த லட்சக்கணக்கான பாட்டில் எந்த கோரிக்குள்ள நம்ம திருவரம்பூர் எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னார், மொத்த குப்பை என்ன பண்ணுறதுன்னா கோரிக்குள்ளே போய் கொட்டிட்டா குப்பை பிரச்சனை தெரிஞ்சு. அப்போ இந்த காலிப்பாட்டில் கலெக்ஷன் பண்ணுறாங்கல்ல, உங்கள்கிட்ட கேட்க அத்தனை தினசரி ஒரு 100 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆகிற காலிப்பாட்டில் எந்த கோரிக்குள்ளே போய் கொட்டியிருக்கீங்க? இல்லை அந்த காலிப்பாட்டினுடைய நிலைமை என்ன சொல்லுங்கள். ஆலைகளுக்கு தான் மறுபடியும் போகும். ஆலைகளுக்கு போனால் நீங்கள் தனியார் நடத்துகின்ற, நீங்கள் அரசு நடத்துகின்ற மதுபான ஆலையாக இருந்து அதுக்கு அனுப்புனீங்கன்னா நான் ஏற்றுக்கலாம். அந்த காலிப்பாட்டில் மதுபான பிரைவேட்டு மிடாஸும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தான் மதுபான ஆலை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போகுது. அப்போ அந்த மதுபான ஆலை முதலாளிகள் என்ன இந்த நாட்டுக்கு தியாகிகளா? அவங்களுக்கு அப்படி என்னையா நீ அனுப்பி அவங்க உங்களுக்கு திரும்ப ஃபில் பண்ணி அனுப்பணும்? இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள்லாம் கஷ்டப்பட்டு குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்யணும். அதனால இப்போ தொற்றுக்கிறாரு அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். காலிப்பாட்டில் வைத்து கடனையும் அடைக்கலாம், அந்த டாஸ்மார்க் ஊழியருடைய சம்பளத்தையும் கொடுக்கலாம் என்பதை தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.